ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து பல்லியோட தொல்லை ரொம்பவே அதிகமா இருக்குது. முன்னாடிலாம் வந்து பல்லினா என்ன பண்ணும், மேல போகும், இல்லைன்னா ஓட்டு மேல போகும், இல்லைன்னா கீத்து மேல போகும், செவுத்துல போகும் அப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனா இப்பலாம் அப்படி இல்லைங்க. எங்க வீட்ல பல்லிலாம் என்ன தெரியுமா பண்ணுது, தரையில ஓடுது. அதுவும் நாங்க கீழ தான் படுத்துருக்கோமா, நானு, பாப்பா எல்லாம் கீழ தான் படுத்துருக்கோமா. எங்க தலவாணி மேல வந்து உட்காந்துருக்குது. அதிகமா வந்து சின்ன பாப்பாவோட தலவாணியில தான். ஒரு மாசமா எனக்கு இந்த பல்லியோட தொல்லை தாங்கவே முடியல. சின்ன பாப்பாவோட தலவாணியில வந்து நடுராத்திரில ஏறிக்கும். எனக்கு இதை பார்த்து பார்த்து தூக்கமும் போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க வந்து சாக் பீஸு அது இதுன்னு போட்டு பார்த்தோம். நானும் நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து எதையாச்சும் தூக்கி தூக்கி வீசுறது, அது துரத்தி விடுறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எங்க வீட்டுக்காரங்களுக்கும் இதனால சண்டையே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரங்களுக்கு சத்தம் போட்டேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, புள்ள வேற கைச்சு பூவாளுங்களா, இந்த 2 விரலையும் வச்சுதான் கைச்சு பூவா, அதனால பாதி வாய் திறந்து தான் இருக்கும், வாய்க்குள்ளே போயிட போகுது இல்லை மூக்கில் போயிட போகுது அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை கட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ செல்லில் தான் பார்த்துருப்பாங்களாட்டுக்குது. பார்த்துட்டு வந்து இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்து 1 மந்த்தாக வந்து நான் இதை ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுக்கிறேன். ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியாமல் நம்ம வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் 1 மந்த்து கழிச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணதுனால எங்களுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா? பல்லி வந்து பாப்பாவை பக்கத்துலேயே வர்றதில்லை, எங்களை சுற்றியே வர்றதில்லை. சுற்றி ஓடுதே ஒழிய எங்கள் தலைவாணியை சுற்றி வர்றதே இல்லை. நாங்கள் படுக்கிற இடத்துக்கு வர்றதே இல்லை. அதுக்கப்புறம் கொசு தொல்லை இல்லை. நாங்கள் முன்னாடிலாம் வந்து உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க படுத்துப்பாங்க, வெளியில் வந்து நாங்கள் எல்லாம் கீழே படுத்துப்போம். உள்ளே ஒரு கொசு மேட் ஓடும், வெளியில் ஒரு கொசு மேட், 2 இதுவும் எரியும். இப்போ எங்கள் வீட்டில் கொசு மேட்டே கிடையாது, கொசு மேட்டே போடுறதில்ல. இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணதுலேருந்து கொசு தொல்லையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அது உண்மையா பொய்யா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதை ஃபாலோ பண்ணி பல்லியோட தொல்லையும் இல்லை, கொசுவோட தொல்லையும் இல்லை. நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா 2 கொசு மேட்டு, உள் ரூமுக்கு ஒரு கொசு மேட்டு, வெளி ரூமுக்கு நாங்கள் படுக்கிறதுக்கு ஒரு கொசு மேட்டு. இப்போ 2மே காலியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், லிக்விடே இல்லை. ஏன்னா நாங்கள் வாங்கவே இல்லை, 1 மந்த்தாகவே லிக்விட் வாங்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் கொசு மேட்டு வாங்காமல் நாங்கள் இருந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த 1 மந்த்தாக தான் வந்து நாங்கள் லிக்விட் வாங்கவே இல்லை. அதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, இது ஒரே ஒரு பொருள் தான். இந்த ஒரு பொருள் தான் வந்து கொசுவையும் விரட்டி பல்லியையும் விரட்டுது. அது உண்மையா பொய்யா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனாலதான் நான் இதை வீடியோவா எடுக்கிறேன். இது என்ன தெரியுமா, சூடம். சூடத்தை வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள போட்டு எங்க தலைக்கு மேல வந்து வச்சிட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க. இங்க பாருங்க, டம்ளரில் தண்ணி இருக்குதா. இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஒரு வாரத்துக்கு வருது. இந்த சூடம் வந்து கரையிறதுக்கு எப்படியும் 1 வாரத்துக்கு வருது. தண்ணிக்குள்ளே வந்து சூடம் போட்டு வச்சுருக்குறாங்க. போட்டு தலைக்கு மேலே வச்சுருவாங்க. தலைக்கு மேலேனா தலையை ஒட்டி இல்லை, கொஞ்சம் தூரமாக வச்சுருவாங்க. நாங்கள் படுக்கிற இடத்துல வச்சுருவாங்க. ஆனால் வந்து பல்லி வர்றதே இல்லை. நாங்கள் படுத்திருக்கிற ரூமுக்கே வர்றதில்லை. சுற்றி ஓடுதே ஒழிய நாங்கள் படுத்திருக்கிற ரூம்லேயே இல்லை. அதனால வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. இங்கே பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, பாப்பாவுக்கு வந்து பல்லி ஒரு டைம் வந்து பாப்பா படுத்திருக்க தலைவாணிக்கிட்ட கை சுப்பிட்டு இப்படி படுத்திருந்தா. கரெக்டாக இந்த இடத்துலையே வந்து பல்லி இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியா கூட இல்லை. எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு, பதட்டமாயிட்டேன். ஏன்னா பிள்ளைக்கு இப்படி பண்ணி ஏதாச்சும் வந்துடுமோ, பாய்சன் ஆயிருமோ அப்படிங்கிற பயம்தான் இருந்துச்சு. வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணலை. பாப்பாவுக்கு இந்த இடம் ஃபுல்லாக அலர்ஜி ஆகி மூக்கு வரைக்கும் பரவிருச்சுங்க. அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காமிச்சு மருந்து கொடுத்து இப்போ தான் பரவாயில்ல. பாப்பா மூஞ்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிருச்சு, நல்லாவே குறைஞ்சிருச்சு. ரொம்பவே அலர்ஜி அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பரவாயில்ல, சரி நம்மளுக்கு சரியாயிடுச்சு, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனால் தான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ண வேணாம், சூடம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சூடம் போட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு வருது அந்த சூடம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கொசுவோட தொல்லையும் பல்லியோட தொல்லையிலும் இருந்து நீங்களும் வந்து என்னது என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, பதட்டமாகுது. அதை நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குது.
பள்ளியோட தொல்லையிலேருந்து நீங்களும் விடுபடலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பயங்க. பாப்பா உனக்கு பள்ளி என்ன பண்ணுச்சு நீயே சொல்லு வீடியோவில். நல்லா தெளிவா சொல்லு. அப்புறம் என்ன பண்ணும் சொல்லு. அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டி போனாங்க. அப்புறம் தான் அந்த மருந்து கொடுத்து கொஞ்ச நாளாவே வரதில்ல. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கங்க. பாப்பாவுக்கு இப்போ பரவாயில்ல, எல்லாமே சரியாயிருச்சு. இந்த டிப்ஸ் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது. அது எந்த சேனலு எந்த வீடியோ என்ன ஏதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரங்க தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் பார்த்துட்டு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. சூப்பர் ஐடியாங்க. நீங்களும் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்க. பாய்ங்க. இந்த மூலையில் வந்து சூடம் தண்ணி வச்சுருவாங்க. என்னோடய பழைய வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மூலையில் அந்த டம்ளர் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பள்ளி தொல்லை வந்ததுலேருந்தே அந்த சூடம் வந்து ஒரு வாரத்துக்காச்சும் வருது. அதனால வந்து இது காஸ்ட்டும் வந்து கொசுமாட்டை விட இது ஓகே தான். அவ்வளோதாங்க. பைங்க.